அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். மார்கழி மாதம் சொன்னாலே முதல்ல நம் நினைவுக்கு வருவது ஆண்டாள் தான். ஆண்டாளுக்கு கோதை, நாச்சியார் மற்றும் கோதாதேவி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுறாங்க. தென்னிந்தியாவோட 12 இந்து கவிஞர் துறவிகளில் ஒரே பெண்ணாழ்வார் ஆண்டாள் தான். அவரோட மரணத்துக்கு பிறகு பூதேவி தேவியின் அவதாரமாக கருதப்பட்டார். ஆண்டாள் எப்படி தோன்றினாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ பூமாதேவியோட அம்சமாக அவதரித்தவர் தான் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாலேயே இந்த ஊருக்கு பெருமை ஏற்பட்டது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர் என்று இந்த ஊருக்கு இவ்வளோ பெருமையே இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைச்சு அங்குள்ள ஸ்ரீ வடபத்திர சாயி பெருமாளுக்கு பூமாலை கைங்கரியங்களை சுவாமி பெரியாழ்வார் செய்துட்டு வந்தார். இவர் வேதங்கள் ஓதுவிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் அவதரித்தவர். ஆனால் பகவானுக்கு சேவை செய்வதற்கு பூமாலை சமர்ப்பிப்பதே சிறந்ததுன்னு நினச்சி அதனையே பெரியாழ்வார் தேர்ந்தெடுத்தார். ஒரு தடவை அதிகாலை வேளையில் நந்தவனத்தில் மலர்களை கொய்து கொண்டிருக்கும் போது குழந்தையோட அழுகுரல் கேட்டது. இவர் தேடி பார்த்தபோது துளசி புதரோட அடியில் பெண் குழந்தை ஒன்று அழகே உருவாய் படுத்திருந்தது. அக்குழந்தையை எடுத்து வந்தார். கோதை அப்படின்னு குழந்தைக்கு பெயர் சூட்டி தன் மகளாக வளர்த்துட்டு வந்தார். இன்றைக்கு ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ள இடம்தான் அவள் அவதரித்த இடம். பெரியாழ்வார் தமது குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றியும் அவரது அவதார மகிமைகள், லீலைகள் ஆகியவற்றை சொல்லியும் வளர்த்தார். பகவத் விஷயங்கள் அனைத்தையுமே ஆண்டாள் எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் கற்றுக்கொண்டு வந்தாள். அத்தோடு தமது தந்தையாரைப் போலவே சிறுவயது முதலே பூமாலை தொடுக்க பழகிட்டா. விரைவில் தந்தையோடு சேர்ந்து நந்தவனத்தை பராமரிப்பது, நீர் பாய்ச்சுறது, மலர்களை கொய்வது, பூமாலைகள் தொடுப்பது என கோதையும் புஷ்ப கைங்கரியம் செய்கிறதுல ஆர்வத்தோடு ஈடுபட்டா. ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரங்களில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் மீது கோதைக்கு அதீத பிரீத்தி ஏற்பட்டுச்சு. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கோகுலத்தில் செய்த லீலைகள், தொடர்ந்து மதுராவிலையும் துவாரகையிலும் குருக்ஷேத்திரத்திலும் அவர் புரிந்த சாகசங்கள், அவர் உதிர்த்த பொன்மொழிகளான ஸ்ரீமத் பகவத்கீதை ஆகியவற்றை எண்ணி எண்ணி அவளோட மனம் அதில் லயிச்சு போயிடுச்சு. பெரியாழ்வார் ஊட்டிய பக்தியானது ஸ்ரீ கிருஷ்ண பகவானையே மணாளனாக அடையணும் அப்படிங்கிற உறுதியை கோதையிடம் உண்டாக்கியது. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தின் போது கோகுலத்தில் வாழ்ந்த கோபிகா ஸ்திரீகள் எப்படியெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போற்றினார்கள், அவரை அடையிறதுக்காக அவர்கள் என்னென்ன உபாயங்களை பின்பற்றினாங்க என்பதையெல்லாம் தமது தந்தையின் வாய்மொழியால் அறிந்தா. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த கோகுலத்திலையும் அவர் தோன்றிய ஆய்குலத்திலையும் தான் பிறக்கலையே அப்படின்னு ஏங்குனா. உடனே ஆய்குலத்தைச் சேர்ந்த பெண்ணாகவே மாறினாள். நடை, உடை, செய்கை, பேச்சு அத்தனையும் இடைக்குலத்து பெண்களை போன்றதாக மாறியது. அது மட்டுமல்ல, தனது திருமேனியிலும் வெண்ணெய், பால், தயிரை பூசிக்கொண்டு முடை நாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாள். கோதை மட்டுமல்ல, பெரியாழ்வாரும் அப்படியே வாழ்ந்தார். பிராமண குலத்தில் பிறந்த பெரியாழ்வாரும் அவளது திருமகளாகிய ஆண்டாள் நாச்சியாரும் யாதவ குல நடைமுறைகளை விரும்பி ஏற்றார்கள் அப்படின்னு ஸ்ரீ வசனபூஷணம் அப்படிங்கிற நூலில் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் வர்ணிக்கிறாரு. பகவத் கைங்கரியமும் பகவத் அனுபவமும் ஏற்படும் வழிகளாக ஆண்டாளும் பெரியாழ்வாரும் கோகுலத்தில் பிறவியை விரும்பினாங்களாம். ஜாதி, வர்ணம், பிறப்பு இவைகளை மீறிய பாகவதர்களின் பெருமையை விளக்கும் வகையில் இவர்களது வாழ்க்கை அமைந்திருந்தது. பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் எவ்வடிவில் வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்திலும் இருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் கைங்கரியத்தின் சிறப்பு குறையாது அப்படிங்கிறதே இவர்கள் நமக்கு காட்டிய வழியாகும். பெருமாளை மனம் செய்து கொள்ள விரும்பும் அளவுக்கு பக்தி வயப்பட்ட கோதை நாச்சியார் ஒரு நாள் ஆழ்வார் இல்லாத போது பெருமாளுக்காக கட்டி வச்சிருந்த பூமாலையை தான் சூடிக்கொண்டு கண்ணாடியில் அழகு பார்த்தா. அது பெருமாளுக்கு அணிவிக்க ஏற்றதுதானா என்பதை பரிசோதிக்க தானே முதலில் அதனை சூடிக்கொண்டா. ஆனால் லீலா வினோதனான எம்பெருமானோட திருவுள்ளத்தில் இவள் சூடி கலைந்து கொடுத்த மாலைகள்தான் தனக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவற்றின் மீதே விருப்பம் கொண்டான். ஒரு நாள் இவள் மாலையை தான் சூடி கலைந்து கூடையில் வைத்ததை பெரியாழ்வார் கண்டு திடுக்கிடுறாரு. உடனே மகளை கடிந்து கொண்டார். அதனால் நந்தவனத்துக்கு சென்று புதிதாக மலர்களை கொய்து அவசரமாக மாலை கட்டி கோயிலுக்கு எடுத்துட்டு போகிறாரு.
ஆனால் ஸ்ரீ வடபத்திர சாயி பெருமாளோ அந்த புதிய மாலைகளை ஏற்கவில்லை. கோதை சூடி கொடுத்த மாலையே எமக்கு உகப்பானது, அதையே தினமும் எனக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதனை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த பெரியாழ்வார் தம் மகள் மீது அதீத அன்பு கொண்டார். தினம்தோறும் கோதை சூடி கொடுத்த மாலையே தினமும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதனாலேயே அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு என்று ஆண்டாள் நாச்சியார் போற்றப்படுகிறாள். அதாவது அன்னப்பறவைகள் சூழ்ந்த வளமான வயல்களை உடைய புதுவை என்னும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் திருப்பாவை என்ற பதிகத்தை இயற்றி இன்னிசையாக படித்தாள். அவற்றையே நற்பாமாலையாக அரங்கனுக்கு சூட்டினாள். அத்தோடு பகவானுக்கு கட்டி வைத்த பூமாலைகளை முதலில் தான் சூட்டி அழகு பார்த்து பின்னர் இறைவனுக்கு சமர்ப்பித்தாள். இத்தகைய ஆண்டாளின் பெருமைகளை நாமும் பாடுவோம் என்பது இதன் பொருள். மேலும் ஆண்டாள் தன்னுடைய 15வது வயதில் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 நூல்களை இயற்றியிருக்காங்க. இந்த 2 நூல்களுமே அதனோட இலக்கிய செழுமைக்கும் தத்துவம், பக்தி ஆகியவற்றிற்காக மிகுந்து போற்றப்படுது. இவரது முதல் படைப்பான திருப்பாவை 30 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழுற கோபிகையாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாட்டுக்களோட தொகுப்பாகும். கோதை திருமண வயதை அடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை எல்லாம் மறுத்து திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையோடு இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள்ள சென்று இறைவனோடு கலந்துவிட்டாள். இதுவே ஆண்டாளோட வரலாறு ஆகும். ஆண்டாள் பக்தியோடு பாடிய திருப்பாவை பாசுரங்களை நாமும் இந்த மார்கழி மாதத்தில் தினமும் பாடி இறைவனின் பாதங்களை சரணடைவோம். ஆண்டாளோட பிறப்பு, தோற்றம், வரலாற்றை பற்றி இந்த பதிவில் நாமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.